அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் அழுந்து விடக்கூடாது. விடியெடுத்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முழுகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அடையக்கூடாது. அடையக்கூடாது. நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சொல்வது அனுமதி இல்லை. பாதை கடினம் நின்று விடக்கூடாது. ஓம் சாந்தி. தடை என்ற தலைப்புல 18வது நாள் பக்தி என்று நடைபெற்றது. பாபா நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்காரு? சுயமரியாதையில இருக்கணும். இதுதான் பாபா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே நம்முடைய மரியாதையில இருந்தா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் மாயையிலிருந்து குழந்தைங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. ஏன்னா பிரச்சனைகள் புயல்கள் பல வகையில வருது. சின்ன பிரச்சனையும் வரலாம், பெரிய பிரச்சனைகளும் வரலாம். நாம நம்முடைய சீட்ல நிலையா இருந்தா நேரத்திற்கு ஏற்ப எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவும் முடியும். அந்த சூழ்நிலைகள் பிரச்சனையிலிருந்து பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளவும் முடியும். இப்போ நேரமும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? குழந்தைங்கள்ல சிலர் என்ன பண்றாங்க, எப்போதுமே ஒரு முக மனதுடன் இருக்காங்க. எக்காகர்த்தா மனதை பாபாவுடைய நினைவுல சீரா வச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்காங்க. மற்றும் சில குழந்தைங்க அமைதி இல்லாம இருக்காங்க. யார் ஒருமுக மனதோட இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்களோ அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அமைதியற்று இருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் கலக்கத்துல தான் இருப்பாங்க, தடுமாற்றத்துல இருப்பாங்க. ஆகவே தடுமாற்றத்துல இருக்கக்கூடியவங்க பின்னால மெதுவாக பாபா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எனவே எப்பவுமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பாபா நம்ம கூட இருக்காரு. சர்வ சக்திவான் பாபா நம்ம கூட இருக்காரு தானே. பாருங்க, நம்ம எல்லாருமே பாபாவுடைய குழந்தை ஆனதுல இருந்து இன்னைக்கு வரையும் நான் பாபாவுடைய ஞானத்துல நமக்கு யார் யாரெல்லாம் இப்போ இருக்காங்களோ அவங்க யாருமே நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய சொந்த பந்தம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். நம்முடைய சொந்தக்காரங்க வேற ஒரு ஆளா மாறிட்டாங்க. யாரு நமக்கு தெரியாத மனிதர்களா இருந்தாங்க அவங்க எல்லாருமே இப்போ பாபா மூலமாக நம்முடைய சகோதரன் சகோதரியாக மாறிட்டாங்க. நாம நம்மளையே பார்க்கணும். நம்ம இங்க எது இருந்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம ஒவ்வொருத்தரையுமே இங்க நம்ம தெரிஞ்சிருக்கோமா, இங்க நம்ம எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம்னு ஒவ்வொருத்தரையுமே நம்ம புரிஞ்சிருக்கோமா? இதுக்கு முன்னால யாருக்குமே யாரையும் பத்தி தெரியாது. யார் யாரு எங்க இருந்து வந்திருக்கோம், எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கோம், ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது தானே.
இருந்தாலும் எல்லாருமே இப்போ சொந்தமா மாறிட்டோம். நம்முடைய பார்வை மாறிருச்சு. எனவே சுயத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை மாறும்போது இது நம்முடைய குடும்பம் என அனுபவமாகுது. இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா இந்த 5 கண்டங்கள்ல இருந்து ஒவ்வொரு குழந்தைங்களையுமே தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப பாருங்க, இந்த உலகத்தினுடைய 5 கண்டங்கள்ல இருந்து யார் யாரோ எங்கெங்கோ இருந்து பாபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணா மாறிட்டோம். ஒரு அப்பாவுடைய குடை நிழலுக்கு கீழே நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சத்சங்கம் உலகத்துல வேற யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு சத்சங்கம் இருக்கவும் முடியாது. இந்த சத்சங்கத்தினுடைய சுகத்தை அனுபவம் செய்யவும் முடியாது. இப்போ பாபா நம்ம எல்லாத்தையுமே ஆதார மூர்த்தியாக மாத்திருக்காரு தானே. இது எவ்வளவு பெரிய விஷயம். நாம் ஒவ்வொருத்தருமே ஆதாரமானவங்களாக இருக்கோம். அதாவது இந்த உலகத்துக்கு தூணா இருந்துட்டு இருக்கோம். இந்த முழு சிருஷ்டியும் நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் நம்மை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு செயலையுமே இந்த உலகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேல ரொம்ப கவனம் வைக்கக்கூடியது மிக அவசியமாக இருக்கு. நம்ம கவனத்துடன் அட்டென்ஷனோட நடக்கும்போது அது இயல்பாக அமைதியற்ற மனிதராக மாற மாட்டோம். அமைதியற்ற நிலை அட்டென்ஷன் இல்லாத போதுதான் வருது. அதனால இந்த பாலக்ஸோ மாலிக்காக மாறுறது மிக அவசியம். நம்ம நேரத்திற்கு ஏற்ப குழந்தையாக மாறுறோம். அடுத்தது நேரத்திற்கு ஏற்ப உரிமையாளராகவும் மாறிடுவோம். சபைக்கு நடுவுல ஏதாவது ஆலோசனை கொடுத்தா உரிமையாளர் நினைச்சு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? நம்முடைய ஆலோசனை யாரும் கேட்கலன்னா நம்ம குழந்தையா மாறிடுறோம். எந்த மாதிரியான நேரம் வந்தாலும் அதற்கு ஏற்ப நாமளே மாத்திக்கிறோம். எந்த அடிப்படையில, சுயமரியாதையினுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய சீட்டு எவ்வளவு உயரமா இருக்குன்றத பாபா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு தரேன். ஒரு நேரத்துல ஒரு சென்டர்ல 2 தீவிரவாதிங்க வந்தாங்க. அப்போ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப சக்தி இருந்தது. அடுத்தது அந்த சிஸ்டர் ரொம்ப பெரிய மனசுடையவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இந்த ஒரு விஷயம் ஆணித்தரமாக இருந்தது. பாபா மேல அவ்வளோ அன்பு அவங்களுக்கு இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. அந்த சென்டர்ல ஒரு நாள் திடீர்னு 2 தீவிரவாதிங்க சென்டருக்கு வந்தாங்க. அவங்க வந்ததையுமே அந்த சிஸ்டர் என்ன செஞ்சாங்க, அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு டோலி கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க. சிஸ்டர் கூட ஒரு அம்மாவும் இருக்காங்க, ஒரு மாதாஜியும் சென்டர்ல இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ அந்த தீவிரவாதிகள் சிஸ்டர் கிட்ட சொன்னாங்க, அந்த டைம் டிசம்பர் மாசமா இருக்கு, 8 மணிக்கு நீங்க இந்த ஒரு கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த சிஸ்டர்ஸுங்களை தீவிரவாதிங்க சொன்னாங்க. அந்த சிஸ்டர் ரொம்ப புத்திசாலியா இருக்கக்கூடிய காரணத்தினால சிஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அந்த சிஸ்டரும் அந்த தீவிரவாதிங்க கிட்ட ஓகே நாங்க சேர்ந்துடுறோம்னு அவங்க சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு பின்னால சாயந்தரம் 8 மணி ஆனதே அந்த சிஸ்டரும் அந்த கூட இருக்கக்கூடிய அம்மா 2 பேருமே போறாங்க. அந்த சிஸ்டர் கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க தனியா போவீங்களா, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டர் சொல்றாங்க, என்ன மட்டும் தானே கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் உங்களை தனியா விட மாட்டேன், நானும் உங்க கூட வரேன் இந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அந்த கிரவுண்டுக்கு போறாங்க. நைட்டு 8 மணி ஆயிருச்சு. குளிர் ரொம்ப அதிகமாயிருக்கு. ரொம்ப நேரமா அவங்க அந்த கிரவுண்ட்ல காத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பாக்குறாங்க. இந்த தீவிரவாதிங்க 2 பேருமே வரல, அந்த சகோதரர்கள் வரல. அப்ப அவங்க சொன்னாங்க, போலீஸ் யூனிஃபார்ம்ல 2 பேருமே பின்னால மறைஞ்சிருக்காங்க. அவங்க அந்த புதருக்குள்ள மறைஞ்சிருக்க கூடியதை இவங்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்த சகோதரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த 2 ஆளுங்களும் 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த சிஸ்டர் பாக்குறதுக்காக ரோட்டுக்கு வெளியே வராங்க. அவங்க அந்த புதர்ல இருந்து வெளியே வந்த கேக்குறாங்க, ஏன் இந்த இருட்டுல நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு. சிஸ்டர் சொல்றாங்க, நம்முடைய எதிர்வினை என்னன்றதை அவங்க பார்க்க விரும்புறாங்க. நம்ம கேக்குறோம் இந்த சிஸ்டர் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு. அந்த 2 ஆளுங்களும் பதிலுக்காக காத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பஞ்சாப்ல வீருன்னு சொல்லுவாங்க பெரிய அண்ணாவுக்கு, அது மரியாதையான ஒரு வார்த்தை. எங்க பெரிய அண்ணன்க 2 பேர் இருக்காங்க, அவங்க இங்க எங்களை வர சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காக நாங்க காத்திருக்கோன்னு அந்த சிஸ்டர் அந்த 2 பிரதர்ஸுங்க கிட்டயும் சொல்றாங்க.
அவங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி, அவங்களுக்காக நீங்க எவ்வளவு நேரம் காத்திருக்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ உடனே அந்த 2 போலீஸ் பேருமே, அதாவது தீவிரவாதிங்க போலீஸ் ட்ரெஸ்ல இருக்காங்க. அந்த தீவிரவாதிகள் 2 பேருமே சொல்றாங்க சிஸ்டர் கிட்ட, நாங்க உங்களை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க நாங்க சொன்ன விஷயத்த சரியா ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? இத நாங்க செக் பண்ணணும். பாருங்க, உண்மையில நேற்று நீங்க தான் எங்களுக்கு பிரசாதம் குடுத்தீங்க. டீ குடுத்தீங்க. நாங்க தான் உங்ககிட்ட சொன்னோம். இந்த கிரவுண்டுக்கு வந்து சேருங்கன்னு. நாங்க போலீஸ் ட்ரெஸ்ல தான் உங்கள பார்த்தோம். ஆனா நீங்க உண்மையா ஆணைய ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க. அதனால இந்த விஷயத்துல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. இப்போ நாங்க உங்கள செக் பண்றதுக்காக விரும்புறோம். பிரம்மகுமாரிகள் உண்மையாகவே உள்ளேயும் வெளியவும் முழுமையாக சுத்தமா இருக்காங்களா? பயம் இல்லாம இருக்காங்களா? எப்படி இருக்காங்கன்னு இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்த நாங்க குடுத்தோம்னு சொல்றாங்க. அப்ப நாங்க குடுத்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஏதாவது அவசரத்துல எங்கனால செய்யக்கூடிய சேவை இருந்ததுன்னா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க அந்த 2 போலீஸ்காரங்க. எப்பவாவது சிரமம் இருந்தா எங்கள நீங்க கூப்பிடுங்க. அவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. சிஸ்டர் மற்றும் சகோதரிகள் எல்லாருமே சந்தோஷமா அவங்கவங்க இடத்துக்கு திரும்ப போயிட்டாங்க. 2வது உதாரணம், ஒரு பிரம்மகுமாரி சகோதரி பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கடைக்கு 2 தீவிரவாதிக வராங்க. அவங்க கடையில தீவிரவாதிகள் வந்து உடனே வந்ததையுமே அந்த சகோதரர்கள் சொல்றாங்க, சகோதரி நீங்க நான் சாயந்தரம் 7:30 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்து சேருங்க. அந்த சகோதரி புரிஞ்சுக்கிட்டா இவங்க வந்து தீவிரவாதிகள். எப்படியும் அந்த சகோதரி அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, சரி நாங்க வரோம் 7:30 மணிக்கு. அவங்க அங்க ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன எடுத்துட்டு போனாங்க பார்க்கும்போது, அந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா, டோலி பெட்டிய எடுத்துட்டு போறாங்க அந்த 2 தீவிரவாதிகளுக்காக. அப்ப 2 பேருமே அவங்க வந்ததையுமே அவங்க அன்போட கேட்டாங்க. 2 பேருமே, சகோதரி நாங்க உங்கள கூப்பிடும்போது நீங்க பயப்படலையான்னு கேக்குறாங்க. உடனே அந்த சகோதரி சொல்றாங்க, நீங்க என்னுடைய வீர்கள் அதாவது என்னுடைய அண்ணன்க. ஒரு சகோதரி தன்னுடைய அண்ணனை பார்த்து பயப்படுவாங்களா என்ன? அப்ப அந்த சகோதரர்கள் சிரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது எவ்வளவு பெரிய அற்புதமா இருக்கு. நீங்க எங்கள பெரிய அண்ணனா மாத்திட்டீங்களா? பெரிய அண்ணனா மாத்திட்டீங்களா? நாங்க உங்கள பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறோம். நீங்க இந்த தொழில செய்றீங்க. நாளையில இருந்து இந்த கடைய திறக்காதீங்க. நீங்க பிரம்மகுமாரி. மக்கள் உங்கள உயர்ந்த பார்வையில பார்க்கறாங்க. இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பொருந்தாது. இத நீங்க நாளை முதல் செய்யக்கூடாது. அப்படின்னு அந்த 2 தீவிரவாதிங்க அந்த சகோதரிக்கு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, சரி ஓகே, நாளையிலிருந்து நான் இந்த வேலை செய்ய மாட்டேன். வேற தொழில் செய்றேன். ஆனா இதை செய்யக்கூடாது. இதை செய்தால் அதனுடைய முடிவு சரியாக இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன கையில டோலி வச்சிருந்தாங்க. அந்த மூடிய ஓபன் பண்ணி அவங்க 2 பேருக்குமே டோலி குடுக்குறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, நான் உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கங்க. அவங்க 2 பேருமே பிரசாதம் எடுத்துட்டாங்க. அப்புறமா போயிட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்துல சுயமரியாதையில இருக்கிறது மனிதர்களுக்கு மிக மிக அவசியம். ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொருத்தருமே அவங்கவங்களுடைய சுயமரியாதையில இருக்கணும். ஏன்னா நேரத்திற்கு ஏற்ப எந்த மாதிரியான புயல்கள் வரும், யார் எப்படி நம்மள சோதனை பண்ண வருவாங்க, இது யாருக்குமே தெரியாது. எனவே சுயமரியாதையில இருக்கிறது தான் மிகுந்த பாதுகாப்புக்கான சாதனமாக இருக்கும். ஏன்னா பாபா பல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. ஒரு முறை பிராக்டிக்கலா நடந்த விஷயம், மனோகர் தாதி ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. மனோகர் தாதி சொன்னாங்க, ஒரு மம்மா கிட்ட வந்தாங்க. மம்மா கிட்ட வந்து ஒரு கன்னியாவையும் கூட்டிட்டு வந்தாங்க. தனது கன்னியாவை மம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மம்மா, இவங்க என்னுடைய குழந்தை. இவங்க சென்டர்ல இருக்க விரும்புறாங்க. அதனால நீங்க அவங்கள சேவைக்காக சென்டர்ல வச்சுக்கோங்க. மம்மா சொன்னாங்க, சரி. அவங்கள 3 மாசம் சென்டர்ல வைப்போம். 3 மாசத்துக்கு 3 விதமான சர்டிபிகேட் கிடைக்கும். அப்போ 3 மாசத்துல 3 சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த 3 சர்டிபிகேட்ல எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சகோதரி அந்த சர்டிபிகேட்ல பாஸ் ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ எந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த சகோதரி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க. அவங்களுடைய பழைய சுபாவம், சம்ஸ்காரம், எந்த சகோதரிகளுடைய சுபாவம், சம்ஸ்காரம் எல்லாமே எப்படி ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அதற்கான சர்டிபிகேட் அவங்களுக்கு கிடைக்கும்.
உண்மையில நான் இவ்வளவு பெரிய தைரியசாலியா சக்திசாலியா நான் இருந்திருக்கேனா? நான் இந்த ஒரு பரீட்சையை கடக்க முடியும். அதனால இது முதல் சர்டிபிகேட் நமக்கு கிடைக்கும். என்ன சர்டிபிகேட்? எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ரெண்டாவது சர்டிபிகேட் என்ன? இங்க வரக்கூடிய மாணவர்கள் கிட்ட நம்மளுடைய தொடர்பு இருக்கும். அதனால மாணவர்களுடைய சுபாவம் சம்ஸ்காரங்களை நம்ம தெரிஞ்சு அவங்களுடைய தொடர்புல இருக்கணும். முதல்ல தன்னை சுய மரியாதையில நிலைத்திருக்கணும். தன்னுடைய மனசு சமநிலையில வச்சுக்கணும். அடுத்தது நம்ம மற்றவங்களுடைய தொடர்புல வரணும். அதற்காக நம்முடைய மனசை அமைதியற்றதாக மாற்றாம முழுமையாக அசைக்க முடியாத நிலையில பரிபக்குவமாக மனசை வச்சுக்கணும். இது ரெண்டாவது சர்டிபிகேட். முதல்ல என்ன? கூட இருக்கக்கூடியவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட் வருவாங்க, அவங்க கூட நம்ம ஒத்து போகணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய மனநிலை யாருக்காகவும் டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது. ஏன்னா சகோதர சகோதரிகள் கூட வாழ்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. மூணாவது சர்டிபிகேட் பாபா கிட்ட இருந்து கிடைக்கும். பாபா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட் இதுதான் கடைசி. அப்போ ஃபர்ஸ்ட் கூட இருக்கவங்க கிட்ட, ரெண்டாவது சென்டருக்கு வரவங்க கிட்ட, மூணாவது பாபா கிட்ட இருந்து சர்டிபிகேட் கிடைக்குது. பாபா நம்முடைய ஜென்மத்தினுடைய பட்டியல் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்காரு. இந்த குழந்தை எங்க செட் ஆக முடியும். அதனால்தான் அதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால தானாகவே ஒவ்வொருத்தருமே தீர்மானம் செய்வாங்க. நான் எங்க இருக்கணும், இவங்கனால இத செய்ய முடியுமா, என்னால இந்த காரியத்தை முடிக்க முடியுமா. இது ஒரு பெரிய விஷயம். மம்மா இப்படி சொன்னனால அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. மம்மா நீங்க சொல்றத போல நான் செய்யறேன். அப்போ ஒரு முறை ஓம் சாந்தி பவன்ல அவ்யக்த பாப்தாதா வந்திருந்தாங்க. அப்போ ஒரு குழந்தையும் அவங்க கூட இருந்தது, சென்டர்ல இருந்தாங்க. ஆனா பாபாவை சந்திக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, பாபா என்னுடைய குழந்தை சென்டர்ல இருக்கான், ஆனா சாப்பிடுறது கிடையாது, உடம்பு சரியில்லை. பாபா சொன்னார், இதற்கான மருந்து பிரம்மா போஜனம். இதற்கான மருந்து பிரம்மா போஜனம் தான். பிரம்மா போஜனத்தை நம்ம சாப்பிடலன்னா என்ன ஆகும்? உடம்பு சரியில்லாம போகும். ஒருவேளை பிரம்ம போஜனத்தை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. பின்னால அவங்களுக்குள்ள ஒரு தாட்டு வந்தது, இப்ப நான் அன்போட நான் என்ன பண்ண போறேன்? பிரம்ம போஜனத்தை சாப்பிட போறேன். இந்த விஷயத்துல நம்ம யாருமே விரதம் இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, பிரம்ம போஜனம் சாப்பிட்ட உடனே அந்த சிஸ்டருடைய உடல்நிலை சரியாயிருச்சு. நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ண விரும்புறேன். நான் ராஜ்யோக பவன்ல இருந்தபோது பக்கத்துல ஞான விஞ்ஞான பவனுக்கு முன்னால அந்த டைம் ரொம்ப குளிர்காலமா இருந்தது. ரொம்ப குளிர்னு தான் நான் நினைச்சேன். இன்னைக்கு கூட அந்த கஷாயத்தை நான் இப்போ செஞ்சு குடிச்சிட்டு தான் இருப்பேன். நான் 7-8 லவங்கம், அதாவது கிராம்பு போட்டு நல்லா காய்ச்சினேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது லவங்கத்துக்கு எவ்வளோ சூடு இருக்கும். ஒரு முறை நான் என்ன பண்ணேன், அந்த லவங்கத்தை ஒரு லவங்கத்தை மட்டும்தான் போடணும்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், 7-8 கிராம போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சா குளிர் போயிடும்னு நினைச்சிட்டேன். நல்ல தூக்கம் வரும்னு நினைச்சேன். நான் குடிச்சிட்டேன். 11 மணிக்கு தூங்கிட்டேன். பின்னால எனக்கு மூச்சு விடக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டது. ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஆண்டவ பவனுக்கு வந்த விஸ்வரத்ன தாதா டிஸ்பென்சரியில இருந்தாரு. அடுத்தது சுதேஷ் சகோதரியும் இருந்தாங்க டெல்லியில. அவங்க அன்னைக்கு மதுபனுக்கு வந்திருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், எனக்கு மூச்சு விடுறது ரொம்ப சுலபமாயிருக்கு, நான் இந்த மாதிரி கஷாயத்தை குடித்தேன். அதிகமாக கிராம்பு போட்டு குடித்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஊசி போட்டாங்க. நைட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் தீதி என்ன கூப்பிட்டாங்க. இது 81வது ஆண்டு நடந்த நிகழ்ச்சி. தீதி சொன்னாங்க, நீங்க ஒரு வாரம் சங்கம் பவனுக்கு போங்க, அங்கு காற்று நீர் அப்புறமா உங்களுக்கு மூச்சு பிரச்சனை எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே சரியாயிரும்னு சொன்னாங்க. அங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. நான் சொன்னேன், காலையில அமிர்த வேலையில பாபா கிட்ட சொல்லுங்க, எனக்கு மூச்சு விடக்கூடிய பிரச்சனை இருக்கு. பாபா என்ன செய்யணும் சொல்லுங்க. பாபா சொன்னாரு, குழந்தைங்க முதல்ல தவறு செய்யறாங்க, பின்னாலதான் என்ன பண்றாங்க, அதுக்கான மெடிசனை கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, சூடான பால் நெய் இல்லாம எடுத்து அதை நீங்க 3 நாள் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா சரியாயிரும்னு பாபா சொன்னார். 1.5 நாள்ல என்னுடைய சுவாசம் நார்மல் ஆயிடுச்சு. நான் பாபா சொன்ன மாதிரி அந்த பாலில் ரொட்டியை தொட்டு நான் சாப்பிட்டேன்.
அப்போ மற்றொரு அனுபவம், நான் தண்ணி குடிக்கக்கூடிய நேரத்தில் உஷா சகோதரி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அமிலத்தன்மை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எப்படி தெரியும்னு நான் அவங்கள கேட்டேன். நீங்கள் என்ன இங்கே பாருங்கள், உங்களுடைய கையை இங்கே என் செஸ்ட் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதில் எனக்கு தெரியுது. ஏன்னா பாபா ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஒரு சகோதரிக்கு அமிலம் அந்த பிரச்சனைகள் இருந்தது. அவங்க தயிர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடையை எல்லாத்தையுமே எடுத்துட்டு 5 நாள் சாப்பிட்றதுக்காக பாபா சொன்னார். 5 நாள் அந்த தயிர் மேலே இருக்கக்கூடிய ஆடையை எடுத்து அந்த தயிரை சாப்பிட்ட பின்னால் அந்த பிரச்சனை அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் இதை முயற்சி செஞ்சேன், 5 நாள் எடுத்தேன். அப்போ என்னுடைய அமில பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக சரியாயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு வரல. இது பாபாவுடைய ஒரு அதிசயமாக இருக்கு. சுய மரியாதையில இருந்தா எல்லாமே நடக்கும், நம்முடைய நிலையும் நல்லா இருக்கும். இங்க நான் முடிக்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்போ நம்ம எல்லாருமே இதனுடைய சாரம், சுய மரியாதையில நம்ம இருக்கணும். அமைதியற்ற நிலை நமக்குள்ள வரக்கூடாது, அலட்சியம் வரக்கூடாது. சுய மரியாதையில இருந்தா நம்ம இது வராது, அது வராது, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஒருபோதும் நம்ம ஸ்ரீமத்தை மறக்க கூடாது. ஓம் சாந்தி. இந்த ஒரே இடத்துல ஞானத்தினுடைய அனுபவம், அழகான விளக்கத்தை நம்ம சேர்க்கும் போது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. நம்முடைய ஞானத்தினுடைய அனுபவம் சேர்ந்தனால இந்த கிளாஸுக்கு ஒரு உயிர் கிடைக்குது, உயிர் ஓட்டம் கிடைக்குது. பாருங்க, அந்த பிரதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த விதமான பிழையும் இல்லாம இருந்ததுனால ரொம்ப கரெக்டா இருந்தது. அனைவருடைய சார்பாக நம்ம எல்லாருமே அவருக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா இந்த பிரதர் சுகதாமத்துல இருக்காரு. ஒரு சின்ன ஒரு குருகுலம் போல இந்த சுகதாமம் இருந்துட்டு இருக்கு. கலியுகத்தினுடைய கடைசியில நடக்கக்கூடிய பாதையில பல வகையான தடைகள் வருது. மோகத்தினுடைய கிளைகள்ல சிக்கிறது, தடைகள் எல்லாம் உருவாகுது. இதை எல்லாத்தையுமே நம்ம தாண்டி நம்ம என்ன பண்றோம், பாபாவுடைய நினைவுல, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நம்ம நடக்கும்போது, இறைவனுடைய பார்வையில நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் தெய்வீகமானதாக மாறக்கூடியதா இருக்கு. ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் உடைந்து விடக்கூடாது, வெடநெழுத்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது, சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்றுவிடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது, மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது, நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது, நீ ஒரு காற்று நின்றுவிடக்கூடாது, நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. நீங்கள் விரும்பினால் நான் இதை